அப்பாடா! ஒரு வழியா குமரங்குன்று தேர் திருவிழா வந்தாச்சு. பழனியிலிருந்து கிளம்பி வள்ளி தெய்வானைய கூப்பிட்டு ஊட்டிக்கு ஹனிமூன் போன நீ இடையில குமரங்குன்றுலயே செட்டிங்க போட்ட. தகப்பா, செம்மையா ஒன்று பண்ணியிருக்க. பள்ளி தெய்வானைய கூப்பிட்டு வந்து செட்டிங்க போட்டியோ இல்லையோ, தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை பேரும் எனக்கு கல்யாணமாகணும் எனக்கு கல்யாணமாகணும்னு சொல்லிட்டு உன்னை எப்படியோ பார்க்க வர வச்சிட்ட பாத்தியா. ஆனால் சரியான ஆளியா நீ. அப்படியே நானும் கேட்டேன், அந்த ஒரு வரத்தை மட்டும் அப்படியே கொடுத்துட்டீங்கன்னா மகன் நானும் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்குவேன். வரம் கொடுக்குறதில்ல என்னையே மறந்துடாத தகப்பா. இதனால நம்ம சுற்று வட்டாரத்தில் இருக்க 18 பட்டிக்கு நம்ம தெரிவிக்கிறது என்னன்னா, ஜனவரி 31 நைட்டு அம்மன் அழைப்பு, பிப்ரவரி 1 காலையில் திருக்கல்யாணம், சாயந்தரம் 3 மணிக்கு தேர் திருவிழா, பிப்ரவரி 2 சாயந்தரம் காவிரி. அதனால எல்லாரும் குடும்பத்தோட வந்து குழந்தை குட்டியில கூப்பிட்டு வந்து போன வருஷம் சிறப்பு கொடுத்த மாதிரி எல்லாருக்கும் விளையாட்டு சாமானெல்லாம் வாங்கி கொடுத்து எல்லாரையும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு முருகன்கிட்ட வழியில் வாங்கிட்டு போங்க. போ நான் ராட்டனத்தை வானத்து வரைக்கும் தூக்கி விட்ருக்கீங்க. சட்டு போட்டுன்னு எடுத்து மாட்டுங்கய்யா. நாளைக்கு வந்து ஒரு ரவுண்டு போய் ஆகணும். இது என்னது இது? டிராகன் போட்டா அதுலேயும் ஒரு ரவுண்டு போயிட வேண்டியதுதான். என்னடா புதுசு புதுசாக எதேதோ கொண்டு வந்து வச்சிருக்கீங்க. அப்போ நாளைக்கு ஒரு சம்பவம் இருக்கு. 2 நாளும் 3 வேளையும் அன்னதானம் இருக்கு. அதனால கண்டதையும் கழிச்சியும் சாப்பிடாம அன்னதானத்தை திருப்தியாக சாப்பிட்டு திருவிழாவையும் சிறப்பிச்சுட்டு வரத்தையும் வாங்கிட்டு ஹாப்பியாக போங்க. அப்புறம் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் நிறைய மக்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. கீழே இருக்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டு போங்கடா. அப்பா.